வித்யாவோட வீட்டில் காட்டுறாங்க. ரோஹிணி வந்து யோசிச்சுட்டே நடந்துகிட்டு இருக்காங்க. வித்யா வந்து காஃபி கொண்டு வந்துட்டு இந்த அடி குடி அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டி இப்போ என்ன தாண்டி பண்ண போற, அவனோட ஃபோனை அடிக்கிறதுக்கு 2 நாளாக நம்ம ட்ரை பண்ணோம், ஒன்றுமே முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரோஹிணி இருந்துட்டு அதுக்கு தாண்டி நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் குழு ஃபங்க்ஷனில் நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, உனக்கு இருந்தாலும் சரியான கொழுப்பு தாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை தலைக்கு மேலே கத்தி சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, எப்போ மாட்டோமோன்னு, இதில் நீ வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி டான்ஸ் ஆட போறியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா கேட்குறாங்க வித்யா. இதெல்லாம் எனக்கு தெரியாமையா இருக்கு, ரொம்ப லேட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, அந்த பிஏ வேற என்ன பண்றானே தெரியல, முத்து வேற அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டான், அவன் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து நம்மளை மாட்டி விடுறதுக்கு முன்னால அவனை ஒரு வழி பண்ணணும், அதுக்கு தானே நான் இந்த திட்டத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி சொல்லு என்ன திட்டம் அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கு வந்து அந்த ஒரு டான்ஸ் செஷன் வச்சிருக்கேன், அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படியாவது பேசி முத்துக்கிட்ட வந்து நீ ஃபோன் வாங்கிரு. ஏன் சொல்றேன்னா, நேற்று வந்து மீனா பாடும்போது அதை வீடியோ எடுத்துட்டு இருந்தான் முத்து, அதே மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கும்போது அந்த டான்ஸ் பண்றதை வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட அவனோட போனை வாங்கிருனீ அப்படின்னு சொல்றாங்க. உடனே வித்யா இருந்துட்டு, அவன் நான் போன் கேட்டா கொடுப்பானா அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் கொடுப்பா, நீ எப்படியாவது பேசி கேட்டு வாங்கிரு, வாங்கி வீடியோ எடுக்கிற மாதிரி வாங்கிட்டு அந்த போனை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணி இப்படி சொன்னதும் வித்யா இருந்துட்டு, சரி ஓகே நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரோஹிணி இருந்துட்டு, சரி நான் உனக்கு கொஞ்சம் கேஷ் கொடுக்குறேன், நான் சொல்ற ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. என்னடி வாங்கணும் அப்படின்னு சொல்லவும், இல்லை அந்த டான்ஸ் பண்றதுக்காக அந்த கோலாட்டம் ஆடுற குச்சி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லவும், வித்யா இருந்துட்டு, ஓ அந்த தாண்டியா ஆட்டமும் ஆட தசரா கூட்டமும் கூட அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கே, அந்த ஐட்டம் தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதே தான், போய் வாங்கிட்டு வருவியாமா, ரெடியாக அப்படின்னு சொல்றாங்க. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது காஃபி குடிச்சிட்டு ரோஹிணி அப்படியே வில்லத்தனமா யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.